அதில் பங்கெடுக்க உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். இன்று நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாவலர் என்று அறியப்படக்கூடிய புனித தூய்மையாருடைய விழாவை உலகம் கொண்டாடி மகிழக்கூடிய தினம். குறிப்பாக தமிழகம், கேரளா இந்த இரண்டு மாநிலங்களிலும் புனித தூய்மையார் அவருடைய தாக்கம் மிக அதிகமாக இருப்பதையும், எனவே 2000 ஆண்டுகளை இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றி கொள்ள துணை புரிந்த ஒரு திருத்துதரை அகில இந்திய திரு அவை நமக்கு பாதுகாவலராக வழங்கி இருப்பதும், நம்முடைய மண்ணில் நம்மை போல வாழ்ந்து கடவுளுக்காக தன் உயிரையே வழங்கி நம்மையும் அதே நம்பிக்கை பாதையில் வாழ அழைக்கும் நம் வணக்கத்துக்குரிய ஞான தந்தை பாசமிகு புனிதர் தேவ சகாயம் பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே வரவழைத்து தெய்வீக பலியிலே பங்கெடுக்க வைத்து இறை அருளை பெற செய்தமைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். உலகம் முழுவதும் இந்த பலியை நம்முடைய யூடியூப் வழியாகவும், தேவா தொலைக்காட்சி அதனுடைய யூடியூப் சேனல் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை திருத்தலம் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்று நம்முடைய மத்தியிலே நம்முடைய புனிதரிலே மண்ணிலே பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகள் சோஃபியா, ரேச்சல், புஷ்பம், இவர்கள் மூவருமே புனித தூய்மையாரை தங்களுடைய சபையினுடைய பாதுகாவலராக கொண்டு இயங்கக்கூடிய சபை மக்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த சபைக்கும் நம்முடைய அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தூய்மையார் கால திரு அவை என்றும், புனித பிரான்சிஸ் சவேரியார் கால திரு அவை என்றும், புனித தேவ சகாயம் கால திரு அவை என்றும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய காலங்கள் வரையறை செய்யப்படக்கூடிய அளவுக்கு மிக ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கிய புனிதர்களில் முதன்மையான புனிதராக, திருத்துதராக புனித தூய்மையார் திகழ்கின்றார். ஆண்டவரோடு உடன் இருந்தவர், ஆண்டவரோடு உடன் பயணித்தவர், ஆண்டவருக்காக பாடுகளை சந்திக்கவும், ஏன் அவருக்காக தன் உயிரையே கொடுக்கவும் கடுகளவும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து இறைப்பணியாற்றி மறை சாட்சியாய் தன் நம்பிக்கை உணர்வை நமக்களித்து நம்பிக்கையினுடைய வீர மகனாய் நம் மண்ணிலே தன்னை கையளித்த புனித தூய்மையார் வழியாக நாம் இறைவனுடைய அருளை பெற கூடி வந்திருக்கின்றோம். எனவே இந்த நாள் நம் அனைவருக்கும் அதிகமான அருளை நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித தேவ சகாயம் வழியாகவும், நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாவலர் புனித தூய்மையார் வழியாகவும் இணைந்து கேட்போம், இறை அருள் பெறுவோம். இந்த அருமையான நாளில் நம்முடைய வணக்கத்துக்குரிய தூய்மையார் அவர்கள் கிபி 52ஆம் ஆண்டு கேரளா வழியாக இந்தியாவை வந்தடைகின்றார். தூய்மையார் அந்த காலகட்டத்திலே 7 தேவாலயங்களை நம்முடைய மக்களுக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக மார்த்தோமா என்று சொல்லக்கூடிய ஒரு சபை, அந்த சபை மக்கள் இன்றும் அவரை கடவுளுக்கு அடுத்து இணையில்லாத ஒப்பற்ற ஒரு புனிதராக போற்றுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். அவர்கள் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த மண்ணில் 2000 ஆண்டுகளாக இறைவனுடைய நம்பிக்கை
நிலைபெறவும் தளிர்க்கவும், அது பல வழிகளிலே நமக்கு பலன் கொடுத்து வாழ்விக்கவும் தன்னை ஒரு வழித்தடமாக்கி ஒரு ஊன்றுகோலாய் வழங்கிய புனித தூய்மையார் இன்று அதிகமாக பரிந்து வீசக்கூடிய பேரன்பு பலனை நமக்காக பெற்றிருக்கிறார் என்பது அதிகமான மகிழ்ச்சி செய்தி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது தூய்மையார் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய 4 நற்செய்திகளிலே முதல் 3 நற்செய்தி, அதாவது மத்தேயு நற்செய்தி அதிலும், மார்க் நற்செய்தியிலும், லூக்கா நற்செய்தியிலும் அவர் திருத்துதர் என்ற பட்டியலில் மட்டும்தான் அறியப்பட்டிருக்கின்றார். நாம் விவிலியத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 10, மார்க் நற்செய்தி 3, லூக்கா நற்செய்தி 6 என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரங்களில் திருத்துதர் தூமையா அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து பணியாற்றிய பட்டியலில் ஒரு பெயர் பெற்ற திருத்துதராக அறியப்படுகின்றார். ஆனால் 4வது நற்செய்தி என்று சொல்லக்கூடிய யோவான் நற்செய்தியிலே இந்த திருத்துதரான தோமா பற்றி 4 மிக முக்கியமான அடையாளங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு ஆண்டவர் இந்த உலகிலே உயிர்த்த பின்பு அவருடைய சீடர்கள் எல்லாருடைய முகங்களும் வாடி போகின்றன. எனவே பேதுரு ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றார். நம்முடைய தலைவன், நாம் நம்பிய ஆண்டவர் நம்மை விட்டு சென்று விட்டார், அவர் இறந்து விட்டார். இனி நமக்கு என்று ஏது தலைவன், நமக்கு என்று குரல் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நமக்கு என்று யார் என்ற கேள்விக்கு பதில் தேடி கடைசியாக நமக்கு நாமே உதவி என்று நம்பி பேதுரு என்ன செய்கின்றார்? மீன் பிடிக்கக்கூடிய பணிக்கு மீண்டும் புறப்படுகின்றார். இயேசு என்ன சொல்கிறார்? பேதுரு, இன்று முதல் நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த பேதுரு ஆண்டவருடைய இறப்புக்கு பின்பு என் தலைவன் என்னை விட்டு அகன்று விட்டார், தோழர்களே உடன் வாருங்கள் என்று சொல்லி தம்முடன் பணியாற்றிய திருத்தூதர்கள் சிலரை கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய பணிக்காக அழைக்கின்றார். அதில் ஒருவர்தான் தூமையார். ஆகவே தூமையார் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பணியை செய்திருக்க கூடும் என்ற ஒரு செய்தி அதற்குள் வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் முகவாட்டமாக இருப்பது ஏன்? உங்களை மீன் பிடிக்க சொன்னது யார்? உங்களை மக்களை பிடிப்பவர்களாக ஆக்க அல்லவா உங்களை தேர்ந்தெடுத்தேன். கடலில் உங்களுக்கு என்ன வேலை என்று சொல்லி உயிர்ப்பை பேதுருவுக்கு முன்பும் உடன் சென்ற திருத்துதர்களுக்கு முன்பும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்திய போது கடவுளுக்கு முன் மண்டி இடுகின்றார்கள். இன்றைய நவீன உலகத்தில் சொல்லப்படுவது போல அவருடைய பயணம் என்ன செய்யப்படுகிறது? யூ-டர்ன் அடிக்கப்படுகிறது. எந்த பணிக்காக அவர்கள் முகம் வாடி சென்றார்களோ, தங்களுடைய தேவைக்காக மீன்பிடிக்க முகவாட்டத்தோடு சென்றார்கள். மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி உயிர்த்த அனுபவத்தை வெளிப்படுத்திய போது அவர்கள் மீண்டும் கரையை நோக்கி மகிழ்ச்சியோடு மக்களை நோக்கி புறப்படுகின்றார்கள். இது ஒரு அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், இயேசு ஆண்டவர் கலிலேய பகுதிகளிலே புறவினத்து மக்களை தேடி நற்பணியும் நற்செய்தி மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு செய்தி, ஒரு சங்கடமான செய்தி, ஒரு துக்ககரமான செய்தி நம்முடைய இயேசு ஆண்டவருடைய காதிலே வந்து இடியாக விழுகின்றது. அது என்ன? இயேசு மிகவும் அன்பு செய்த லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தி. உடனடியாக புறப்பட்டு வாரும் ஆண்டவரே, உங்கள் உற்ற நண்பன்
இறந்து விட்டான் என்ற ஒரு செய்தி ஆண்டவருடைய காதில் சென்று ஒலித்ததும் இயேசு ஆண்டவரை பார்த்து சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கு போக வேண்டாம், மீண்டும் யூதேயாவுக்கு நாம் போனால் ஏற்கனவே இயேசுவை கல்லால் எறிந்தது போல அவர்கள் மீண்டும் இயேசு ஆண்டவருக்கு மேல் கல் எறியக்கூடும். ஆகவே ஆண்டவரே அங்கு செல்ல வேண்டாம் என்று திருத்தூதர்கள் ஆண்டவரை தடுக்கின்றார்கள். இயேசு என்ன சொல்கிறார்? 3 நாட்கள் கழித்து தன்னோடு உடன் பயணித்த, தன்னோடு உடன் இருந்த, தனக்கு ஆறுதல் கொடுத்த, ஆறுதலினுடைய இல்லம் என்று சொல்லப்படக்கூடிய மார்த்தா, மரியாள், லாசருக்கு அவருடைய வீட்டிற்கு செல்ல போவதாக அறிவிக்கின்றார். எல்லோருக்கும் வியப்பாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், லாசர் துயில் கொள்கின்றான். எல்லோரும் வியப்பாக பார்க்கின்றார்கள். ஆம், நம்முடைய லாசர் இறந்து விட்டான், எனவே அவனை சந்திக்க நாம் செல்கிறோம். யாருடைய லாசர்? நம்முடைய லாசர், இயேசுனுடைய லாசர் அல்ல. இயேசுனுடைய பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எங்கெல்லாம் இழப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, அது இயேசுவுக்கான பணி அல்ல, இயேசுவுக்கான சந்திப்பு அல்ல, அது நமக்கான சந்திப்பு என்பதை தம் திருத்துதர்களுக்கு தெரிவிக்கும்படியாக தோமையார் சொல்வார். நாம் இயேசுவோடு போவோம், இயேசுவோடு போய் பயணிப்போம், இயேசுவோடு நாம் சென்று செத்து போவோம் என்று குறிப்பிடுகிறார். துணிச்சல். எனவே இந்த தோமையார் நம்பிக்கை வாழ்விலே தன் உயிரை கொடுத்தாவது இறைப்பணியாற்றி, தன்னுடைய பணி அல்ல ஆண்டவருடைய பணி முன்னிலை பெற வேண்டும், அது வெற்றியோடு நிறைவு பெற வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய உயிர் அல்ல, நம்முடைய உயிர் தேவைப்பட்டாலும் ஆண்டவரோடு அதை இணைந்து கொடுப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அங்கு கொடுக்கின்றார். இயேசு யூதேயா பகுதியில் இருக்கக்கூடிய லாசர், மரியா, மார்த்தா வீட்டிற்கு செல்கிறார். அந்த லாசருக்கு 3 நாள் கழித்து உயிர் கொடுக்கின்றார். இறக்க துணிந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் தான் பிறருக்கு உயிர்ப்பு கொடுக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு இலக்கமாகவும் இலக்கணமாகவும் இயேசு அந்த இடத்தில் வெளிப்படுத்திய ஒரு நல்ல நம்பிக்கை வீரர் தான் புனித தோமையார். 3வது, உள்ளம் கலங்க வேண்டாம் தம் சீடர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை. இவையெல்லாம் நமக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருமே ஒரு கலக்கத்தோடு இருக்கிறோம் இல்லையா? நான் என்னை சேர்த்த சொல்றேன். நிறைய காரியங்களை முன்னுக்கு வச்சிருக்கிறோம். கடவுளே, இது எப்படியெல்லாம் கைகூடி வருமோ, என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சம், ஒரு பதட்டம் நம்முடைய இதயத்தில், நம்முடைய எண்ணத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மனித இயல்பு. எனவே இயேசு ஆண்டவர் சாக போகிறார் என்று அறிந்ததும் சீடர்கள் கலங்கி போகின்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு தம்முடைய திருத்துதர்களுக்கு சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், நான் உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று தம்முடைய திருத்துதர்களுக்கு இயேசு ஆண்டவர் செய்தி ஒன்று கொடுக்கின்றார். அப்பொழுது தாழ்மையோடும் துணிச்சலோடும் திறந்த மனதோடும் தோமா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் போகக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியாது, அப்படி என்றால் எப்படி ஆண்டவர் உடைய வழியை நாங்கள் பின்பற்ற முடியும் என்று கேட்ட பொழுது தோமையாருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதை எதிர்கொள்வதற்கான வழிகள் உண்டு, வாய்ப்பு உண்டு. அதற்கு தாழ்ச்சி தேவை, திறந்த மனம் தேவை. அதை எதிர்கொள்ளக்கூடிய என்ன தேவை? மன உறுதி, தைரியம் தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பினையை தோமா வழியாக இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இறுதியாக நாம் இன்று வாசித்த நற்செய்தி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய அந்த உயிர்ப்புக்கான முதல் அடையாளம் யாரு?
மக்தலேன் மரியா. எனவே மக்தலேன் மரியா இயேசு ஆண்டவருடைய உடல் அங்கு காணவில்லை என்று சொன்னதும் என்ன சொல்கிறார் செய்கிறார்? கடவுள் உயிர்த்தார் என்பதை அவர் நம்புகிறார். உடனடியாக அதை யாரிடம் சொல்கிறார்? பேதுருவிடமும் யோவானிடமும் மக்தலேன் மரியா சென்று சொல்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த நம்பிக்கை வாழ்வைக்கான கோர்வைகளை நமக்கு கோர்த்து கொடுக்கிறார். யார் இந்த பேதுரு? கடவுள் நம்பி பணி கொடுத்த தலைமை சீடர். யார் இந்த யோவான்? கடவுள் மிகவும் அன்பு செய்த யோவான். எனவே இந்த இரண்டு பேரும் நம்பிக்கையோடு ஓடுகின்றார்கள். நம் தலைவன் உயிர்த்து விட்டார். வெறும் கல்லறை அங்கு இருப்பதை பார்க்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. அந்த நேரத்தில் இயேசுவானவர் எப்படி வருகிறார்? தோட்டக்காரனை போல வருகின்றார். வருகின்ற பொழுது இந்த மக்தலேன் மரியா இயேசு ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், காவலரே, இயேசு ஆண்டவரை எங்கு எடுத்து சென்றீர்கள்? என்னிடம் ஒப்படைத்துக் கொடும், நான் தூக்கி கொண்டு போகிறேன். நான் நம்பிய இயேசுவை, அவருடைய உடலை யாரும் எடுத்து செல்லவில்லை என்று சொன்னாலும் துணிவோடும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் அந்த உடலை நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். அந்த உடலை என்னிடம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தோட்டக்காரர் இந்த மக்தலேன் மரியாவை பார்த்து சொல்கிறார், மரியா என்று சொன்னதும் மரியாள் சொல்கிறாள், ரபுனி, போதகரே, ஆண்டவரே. அந்த இடத்திலே மக்தலேன் மரியா உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை யோவானுக்கும் பேதுருவுக்கும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றார். ஆகவே இதை யார் கூட நம்பவில்லை? திருத்துதர்கள் யாரும் நம்பவில்லை. இதை அறிந்த கடவுள் அவருடைய அவநம்பிக்கை என்ன செய்கிறார் கண்டு அவர்களை கடிந்து கொள்கிறார். நம்பிக்கையற்ற ஒரு சமூகம், நீங்கள் இப்படி இருந்தால் மக்கள் எப்படி இருப்பார்கள்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த இடத்தில்தான் நம்முடைய கதாநாயகன் தோமா வருகிறார். கல்லறையில் துணியை காணவில்லை, இயேசு ஆண்டவருடைய உடலை காணவில்லை, நம்பவில்லை. இயேசுனுடைய குரல் ஒலிக்கப்பட்டது. எனவே அந்த ஒலியில் கூட கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ப தயாராக இல்லை. நான் நம்ப வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் காலம் காலமாக அதே இயேசுவை நம்ப வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சாட்சி தேவை. என் கடவுள் காயப்பட்ட கடவுள், உயிர்த்த கடவுளாக என்னுடைய முன் தோன்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். எனவே அந்த நேரத்திலே கடவுள் தோமையாருக்கு முன் வந்து, தோமா, இதோ நான் நிற்கின்றேன், இதோ என்னுடைய விரா, இதோ என்னுடைய காயங்கள், உன் கை விரலை எடுத்து என் விலாவில் இடு என்று சொன்ன பொழுது தோமா ஆண்டவரை பார்த்து, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று மண்டியிடுகின்றார். இயேசு என்ன சொல்கிறார்? கண்டதால் நீ நம்பிக்கை கொண்டாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். நாம் யாவரும் இன்றும் இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு நம்முடைய வணக்கத்துக்கு உரிய புனிதர் திருத்தந்தை பெரிய குரோவரி பின்வருமாறு சொல்வார். புனித திருத்துதர் தோமையாருடைய நம்பிக்கை சார்ந்த கேள்வி நம் யாவரையும் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய படைப்பாக உருமாற்றியது என்று சொல்வார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இதைத்தான் இன்றைய திருத்தந்தை லியோ குறிப்பிடுகின்றார். துணிவோடு இருங்கள், இயேசு ஆண்டவர் நம்மோடு. எத்தனை பேருக்கு துணிவு இருக்கிறது? நம்பிக்கைக்குரிய இறைமக்களே, கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, எத்தனை பேருக்கு துணிவு இருக்கிறது? வாடி போகின்றோம். நம்முடைய எண்ணங்களை, லட்சியங்களை நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றி அமைக்கின்றோம். சந்தேகங்கள் நம்மீது குடிகொள்கின்றன.
வீண் எண்ணங்கள் நம்மை அடிமைப்படுத்துகின்றன. இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மனு குலத்தின் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பும் அக்கறையும் வற்றி போகிறது. ஆண்டவரே ஆண்டவரே, என் கடவுளே என் கடவுளே என்று சொல்வதால் மட்டும் நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்க முடியாது, கடவுள் சொல்கிறார். எனவே அதற்கு ஒரு அடையாளமாக, அற்புத கொடையாக கடவுள் நமக்கு கொடுத்ததுதான் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித தேவ சகாயம். அவரிடம் இல்லாத செல்வமா, அவர் வைக்காத பதவியா, அவர் பெறாத புகழா, அவருக்கு கிடைக்காத வாய்ப்பா, எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை மையம் கொண்டு சிந்திக்கின்றார், எதிர்கொள்கின்றார், தெள்ளத் தெளிவாக முடிவெடுக்கிறார், அதிலே இறுதி வரை உறுதியோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்த முடிவில் உறுதியாக எத்தனை பேர் இருக்கிறோம்? நாம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை பிறருடைய வாழ்க்கையில் எத்தகைய ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது? தோமா சொன்னது போல, நாம் கடவுளோடு உடனிருப்போம், அவரோடு உடன் பயணிப்போம், அவரோடு துன்புறுவோம், அவரோடு இறந்து அவரோடு உயிர்ப்போம். இந்த நம்பிக்கை பயணம், இந்த நம்பிக்கை எண்ணம் நம்மிடம் எத்தனை பேரிடம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்திக்க திருத்துதரான இன்றைய கதாநாயகன் புனித தோமாவும் நம்முடைய மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயமும் அழைக்கின்றார்கள். திருத்தூதர் தோமா பல தேசங்கள் கடந்து மைல்கல் கடல் பிரதேசங்கள் தாண்டி நம்முடைய தேசத்திற்கு வந்தவர். புனித தேவ சகாயம் உங்களைப் போல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து உயர் அந்தஸ்து பெற்று கடவுளுக்காக தன்னை இழந்து நம்மை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வீரர். அவருடைய நம்பிக்கை தியாகத்திலே நம்முடைய வாழ்வு இன்று அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே நம்முடைய அலங்காரங்கள், தூய பவுல் சொல்வது போல, இயேசுவை நீங்கள் அணிகலனாக கொண்டிருங்கள். கிறிஸ்துவனுடைய மனநிலையை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குங்கள். கிறிஸ்து என்னில் உருவாகின்றவரை ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக ஏக்க பெருமூச்சோடு ஏங்கி தவிப்பது போல, படாத பாடுபடுவது போல, நான் ஆண்டவரே நீர் என்னில் உருவாகின்றவரை அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரி, திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் சங்கடமாக இருக்கக்கூடாது, எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை என்ன? அவருடைய பாடுகளையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் ஒரு சேர அறிக்கையிட்டு எதிர்பார்ப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வுடைய நம்பிக்கை. எனக்கு மகிழ்ச்சியே ஆதாயம் என்று சொன்னால் தேவாலயங்களுக்கு இடமில்லை. ஆறுதலும் ஆற்றலும் தரக்கூடிய புண்ணிய பூமிகளுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் பல நிலைகளிலே கடவுளால் தடுத்தாள் கொள்ளப்படுகிறோம். ஆனால் தூமையாரை போல திறந்த மனதோடும் தாழ்ச்சியோடும் துணிந்த உறுதியான நிலைப்பாடோடும் இயேசுவோடு உரையாடுகின்ற பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய நம்பிக்கை வாழ்வினுடைய மீட்புக்கு காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாக கடவுளோடு இணைந்து பயணித்து நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கரை சேர்த்து மகிழ்விக்க இப்பலியில் இணைவோம். இறை அருள் பெறுவோம். ஆமென்.